எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து. பிக்ஸ்லிஸ்மோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். கையில் ஆல்மோஸ்ட் 2 லட்சம் ரூபாய்க்கு 2 ஃபோனாக இருக்குது. ஐஃபோன் 15 ப்ரோ, சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா. ஸோ இந்த 2 ஃபோன்ஸ்க்கு ஒரு பெருசாக இருக்கிறது கேமராஸ் தான். ஸோ கேமரா டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஸோ பார்க்கலாம். இது இந்த 2 ஃபோன்ஸ்க்கு நடுவிலே ஒரு 1 இயர் ஜென்ரேஷன் கேப் இருக்குது. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஐஃபோன்ஸ் அவங்க லாஞ்சேவிட்டிக்கு பேர் போனவங்க. சாம்சங் ஐஃபோனோட ஒரு பெரிய காம்படிட்டர். இந்த போட்டியில் எப்படி அப்போது யார் வின் பண்ண போகிறாங்க, என்னோட கருத்து என்ன, எல்லாமே பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணானா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சாம்சங்கோட ஹெச்டிஆர் நல்லாயிருக்கு. ஐஃபோனில் கொஞ்சம் ஹெச்டிஆரியாக இருக்குது. லோ லைட்டில் நமக்கு டீட்டெயில்ஸ் கம்மியாக இருக்குது. பட் அவுட்டோர்ஸில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது. சாம்சங் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ப்ளோ அவுட் பண்ணுது, ஆப்பிள் கொஞ்சம் நல்லா வச்சுருக்குது. எஸ்பெஷலி இந்த சன்னை ஆப்பிள் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்பவே நல்லா இருக்குது. இது 2x 3xலாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம சாம்சங் 5x 10x 30x அண்ட் அப் டு தி 100x ஒரு வாட்டர் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. செல்ஃபீஸ் பார்த்திங்கன்னா இது நம்ம சாம்சங்கில் பார்க்குறோம் அண்ட் ஆப்பிளில் பார்க்குறோம். நமக்கு ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்றபடி மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. டீட்டெயில்ஸ்லாம் சேமாக தான் இருக்குது. அண்ட் இது சாம்சங்கோட 50 மெகா பிக்சல் அண்ட் 200 மெகா பிக்சல். உங்களுக்கு இங்கே கொஞ்சம் பிக்சலேட்டடாக இருக்கும், பட் நல்லாவே ஷார்ப்பாக இருந்தது. லைட்டில் சாம்சங் இமேஜ் பிரைட்டன் பண்ணுது, ஆப்பிள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ரீட்டைன் பண்ணுது. இந்த இமேஜில் நமக்கு அது கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஆப்பிள் கலர்ஸையும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக வச்சுருக்குது. அண்ட் அந்த மூன் ஷாட் சிக்னேச்சர் 100x மூன் ஷாட். ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே சூப்பரான ஃபோட்டோஸ் கொண்டு வந்திருந்தது. பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் இவனுக்கு தான். நான் அதுக்குன்னு இதை மட்டம் தட்டலை, எதுவுமே சொல்லலை. வெரி வெரி காம்படிட்டிவ், எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு ஐஃபோன் ஸ்கோர் பண்ண பிளேசஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வீடியோ. எல்லோரும் சொல்லுவாங்க வீடியோனா ஐஃபோன் தான் அப்படிங்கிறது. அது கண்டிப்பாக ஒரு உண்மையான விஷயந்தான். சாம்சங் அதுக்கு மொக்கையான வீடியோஸில் எதுவும் கொடுக்கலங்க. ரொம்பவே ரொம்ப ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சூப்பரான வீடியோஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஐஃபோனோடது அதை விட இன்னொரு லீக் மேலே இருக்குது. அதுதான் இதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. எஸ்பெஷலி அந்த டே லைட்டில் அந்த ஈவினிங் டைமில் அந்த ஸ்கையை ஹேண்டில் பண்ண விதம், அந்த சன்னை ஹேண்டில் பண்ண விதம், அதெல்லாம் வெரி பியூட்டிஃபுல். ஃபோட்டோஸில் சில இடங்களில் சாம்சங் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில இடங்களில் எனக்கு அந்த கலர் சயின்ஸ், நான் இதோட அன்பாக்சிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அந்த ஃபோட்டோ கலர் சயின்ஸ் பர்சனலாக எனக்கு செட் ஆகலை. நான் மேபி போஸ்ட்டில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டீட்டெயில்ஸ் அண்ட் அந்த டைனாமிக் ரேஞ்ச் இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது சாம்சங்கில். அந்த டீட்டெயில்ஸ்க்காக நான் இதை விட்டுட்டு இங்கே போவேனான்னு கேட்டிங்கன்னா போவேன், கண்டிப்பாக போவேன். ஏன்னா இந்த கலர்ஸை நான் இங்கே போஸ்ட்டில் எடிட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ என்னால் இங்கே நான் யூஸ் பண்ணுற இதில் வர்ற கலர்ஸ் என்னால் இங்கே கொண்டு வர முடியும் டெக்னிக்கலி. ஆனால் எனக்கு வீடியோஸ் இது ஒரு பெரிய கேம் ஐஃபோனில் வீடியோஸ்.
அவங்களோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். அதனால நான் வந்து இது வின்னர்னு சொல்ல மாட்டேங்க. நான் பர்சனலாக இந்த ஒரு கான்டெஸ்ட்டில் ஐஃபோனை வந்து பிக் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாம்சங் பிடிச்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. அதில் வந்து நோ அப்ஜெக்ஷன்ஸ். இது வந்து ஒரு பிரில்லியன்ட் ஃபோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பர் ஃபோன். எனக்கு வந்து இந்த ஃபோனில் ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது தான். ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி கேமரா, நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷன் சென்சர், அப்படி இருந்தும் எங்கேயும் பெருசாக பிரேக் ஆகாமல் நல்ல கலர்ஸோட ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த 2 ஃபோனில் எது நீங்கள் பிக் பண்ணாலும் கேமராவில் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஈச் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட கேரக்டர் வேறு மாதிரி. ஆக்சுவலி லைக் ஒரு நோட் சொல்லணும், இது வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டேரெக்டாக லைக் நேச்சுரல் இதில் எடுக்கல, ரிச் கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைலில் தான் இதாக இருக்குது. ஸோ வந்து ஏன்னா பர்சனலாக நான் அந்த ஸ்டைல் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டைல் தான் வந்து டிஃபால்ட்டாக என்னோடய ஐஃபோன் ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். இது வந்து நார்மல் மோடில் தான் எடுத்தது. லைக் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன் நான். இதுலேயும் வந்து நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணலாம். பட் எனக்கு ஃபியூ ஏரியாஸ் லைக் வீடியோஸ் இந்த மாதிரி இதில் ஐஃபோன் வந்து பிடிச்சிருந்தது. சாம்சங் வந்து அந்த 8K அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து டெய்லி யூஸ்க்கு பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஐ வில் சே நோ. 4K 60 FPS இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு ஸ்டேபிளாக இவங்களும் தர்றாங்க. ஐஃபோன் 8K எப்போ தருவாங்க பார்ப்போம். பட் சாம்சங் தான் இப்போதைக்கு ஒரு ஒரு பெஸ்ட்டு காம்படிட்டர் ஐஃபோனுக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக சாம்சங் சொல்லுவேன். லைக் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரிங்க. ஐஃபோன் மாதிரி ஃபோட்டோஸில் வந்து ஒரு 8.5 அவுட் ஆஃப் 10, வீடியோஸில் 9.5 அவுட் ஆஃப் 10 அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது எல்லாத்துலேயுமே ஒரு 9 அவுட் ஆஃப் 10 தான் இருக்குது. அதுதான் இந்த ஃபோனோட ஒரு மேஜர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கேமராஸ் ஓகே, இது வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் ஃபோன் தான் ஆக்சுவலி. பட் வந்து இது வந்து ஒரு எவ்ரி திங் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து நான் ஃபுல் ரிவ்யூவில் நிறைய பேசலாம். பட் கேமராஸ்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலேயும் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. மறுபடியும் சொல்கிறேன், தி சாய்ஸ் இஸ் யோர்ஸ். என்ன கேரக்டரிஸ்டிக் வேணுமோ நான் கேமராஸ்லேயே சாம்பிள்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோஸ் உங்களுக்கு உங்கள் ஸ்டைலுக்கு வந்து ப்ரிஃபரபுளாக இருக்குமோ, உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலனா டிஸ்லைக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.